கரு வேர் பிழை. கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. அதாவது ஜெனட்டிக் டிசீஸ். இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, என் தாத்தாக்கு இப்போ ஒரு கேன்சர் இருந்துச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெனட்டிக்கை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கும், நம்மளுக்கு புது ஜீன் வேணும். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற குழந்தைகளோட ஒரு இமேஜ் தான் இன்றைக்கி வரப்போகிற என் குழந்தை. ஒரு சின்ன வியாதிலேருந்து பெரிய வியாதி இருக்கும், ஜெனட்டிக்காக நான் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ கரு வேர் பிழை, அதுக்காக தான் அந்த பேரே வச்சுருக்கோம். கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோட சரி பண்ணுற சக்தி இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பாட்டில் எல்லாம் எடுத்து ஊற வச்சுருவோம் கருவேப்பிலையை. அதான் அண்ணிலாம் கருவேப்பிலை சட்னியாக செஞ்சு கொடுத்துருவாங்க, க்ரீன் சட்னி. நீங்கள் அப்போ ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தினசரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா அந்த வீட்டில் இட்லி பொடியிலேருந்து எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோ நல்லது. நம்ம வீட்டை சுற்றி எதெல்லாம் நிறைய நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்களோ, எதெல்லாம் ஈஸியாக நம்ம கை கெட்டுற மாதிரி இருக்கோ, அதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவ ரீதியான விஷயம். நம்ம மறந்துடக்கூடாது அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ண வச்சது. சுண்டைக்காலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 வியாதியே வராது. சுண்டைக்காய் வந்து நான் சொல்வேன், ஒரு டைமில் மோரில் 8 சுண்டைக்காய் ஊற வச்சுட்டு பச்சை சுண்டைக்காய் 2 மணி நேரம் கழித்து அரைச்சி குடிங்கம்மா. கிட்னி கல், பித்தப்பை கல், கிட்னி ஃபில்டர்ஸ் கழுவ, சுகர் வராது, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதில் வர. சுண்டைக்காய் இருக்கிறதுலே அவ்வளோ பெஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட். ஆனால் எவ்வளோ பேர் சுண்டைக்காய் சாப்பிட்றாங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ பயன் சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து இப்போ மாதிரி தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடாம ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நட்டு விட்டு போனாங்க. நம்ம கண்ணு முன்னாடி டெய்லி அதை பார்க்கறதுனால நம்ம அதை மதிக்கிறது இல்லை. மேபி கரெக்ட். தேடி தேடி எதோ விலையை அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் சிம்பிளாக நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அண்ட் இன்றைக்கி அந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோம். நிச்சயமாக அண்ணி செய்ய போகிறாங்க. நீங்களாம் ரெகுலராக வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை ஹெல்த்தியாக வளர்க்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த முடி கொட்டுதுன்ற பிரச்சனைக்கு கிளினிக் வராமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்து சரி பண்ணிக்கணும். கருவேப்பிலை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு அந்த தெரியும். ஸோ அது வந்துட்டு முடிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்குவாங்க, டெய்லி எடுத்துக்கோங்க, ஜூஸ்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதை தாண்டி கண்டிப்பாக அதாவது வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க கருவேப்பிலையில். மேம் என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக நான் கொடுக்கணும்னு. ஆக்சுவலி கிருத்தி, எனக்கு ஃபஸ்ட்டு காரைக்குடி வந்தப்போ நான் அஸ்வின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 2 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ப்ரெக்னென்சியில். கரு வேர் பிழை. கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. அதாவது ஜெனட்டிக் டிசீஸ். இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, என் தாத்தாக்கு இப்போ ஒரு கேன்சர் இருந்துச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெனட்டிக்கை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கும், நம்மளுக்கு புது ஜீன் வேணும். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற குழந்தைகளோட ஒரு இமேஜ் தான் இன்றைக்கி வரப்போகிற என் குழந்தை. ஒரு சின்ன வியாதிலேருந்து பெரிய வியாதி இருக்கும், ஜெனட்டிக்காக நான் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ கரு வேர் பிழை, அதுக்காக தான் அந்த பேரே வச்சுருக்கோம். கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி இருக்குது. எவ்வளோ